வணக்கம். வார்சாவிலிருந்து டிராவல் வித் நாகவேணி. சும்மா ஓல்ட் டவுன்ல நடந்துட்டு இருக்கேன். இங்க இதை தாண்டி பெருசா என்ன எதுவும் இல்ல. மியூசியம்ஸ் தான் இருக்கு. மியூசியம்ஸ் பார்ப்போம். நாளைக்கும் இருக்கு 2 days ட்ரிப். அதான் இந்த ஓல்ட் டவுனே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 11 o'clock வந்து ரீச் ஆனேன். இப்போ ஒரு 2 மணி. மெக்டியில போயிட்டு ஒரு சிக்கன் பர்கர், ஒரு காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பேசிக்கலி மீல் சாப்பிட்டு வந்து வெளியே வந்தா வெயில். பாருங்க, ஸ்ப்ரிங் இல்லையா, கிளிப்பச்சை கலர், கிரே கலர்ல இருந்த மரங்கள்ல எல்லாம் இலை அப்படியே துளிர்த்து வருது. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. லைட் கிரீன். தெரியுதா, சிட்டுக்குருவி நம்ம ஊர்லயே பாக்குறது கஷ்டம். முத்தம் கொடுக்க சேர்ந்திட கண்டேனே அப்படிங்கிற பாட்டு தான் ஞாபகம் வருது. எங்க வீட்டுல நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல அவ்வளோ கூடு இருக்கும் சிட்டுக்குருவி. இது சிட்டுக்குருவி வீட்டுல கூடு கட்டினா நல்லா வளர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதுனால இதுங்கெல்லாம் வெளியே வந்திருக்கு போல. சிட்டுக்குருவி முத்தம் கொடுக்க சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. என்னுடைய சிங்கிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்பதான்ப்பா கொஞ்சம் நல்லா இருக்கு வெயில் அடிக்கிறதுனால. இங்க ஒருத்தர் உடைய சிலை இருக்கு, கையில வாள் வச்சுட்டு அப்படியே கம்பீரமா. 1934. இந்த போலிஷ் வார்த்தையெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜனோவி கிலின்ஸ்கியூமியூ ஓட்ஸோவி லூடு ஸ்டாலிசி. அங்க ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டு போனாரு, அந்த பேரை கரெக்டா படிச்சுட்டு போனாரா என்னன்னு தெரியல. செம்மையா இருக்காரு கம்பீரமா. அவர் யாருன்னு அப்புறமா பார்ப்போம். மறுபடியும் ஸ்னோ வருது. ஏய் ஸ்னோவே வராத போ. இங்க ஒரு வாட்ச் இருக்கு, அதுல ஒவ்வொரு மணிக்கும் ஒரு ஒரு சிம்பிள் போட்டு வச்சிருக்காங்க. தேளு, சிங்கம், தராசு, அப்புறம் என்ன ஒரு அம்மா குழந்தை, காளையா எரும மாடு, மீன். இந்த 12 ராசிக்கான சிம்பிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்க்க சூப்பரா இருக்குல்ல. கரெக்டா தான் காட்டுது டைம் 2 மணி. இப்பதான்டா வெயில் அடிச்சுது, அதுக்குள்ள மூடிடுச்சு வானம், மறுபடியும் ஸ்னோ பொழியுது.
ஊராடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குப்பா. இங்க பாருங்க ஸ்ப்ரிங். இந்த பக்கம் வெள்ளை கலர்ல, இந்த பக்கம் பிங்க் கலர்ல மரம் அழகா இருக்கு. இது பிங்க் கூட இல்ல, பீச் கலர். இப்பதான் வெயில் அடிச்சது. ஒரு 10 மினிட்ஸ்ல ஸ்னோ பெய்யுது. அதுவும் எப்படின்னா ஜவரிசி ஜவரிசியா விழுது. நான் யூகேல இருக்கிற ஒரு டிராவல் பேஜ்ல அவங்க போட்டிருந்தாங்க ஒரு ரீல்ல, பனி பெய்யறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுல ஜவ்வரிசி மாதிரி ஒரு வெரைட்டி பொழியும்ட்டு. அந்த ஜவ்வரிசி ஸ்னோவை நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அது வேற ஷேப்ல விழுந்துச்சு. விழுந்த உடனே கரைஞ்சிரும். இதுவுமே விழுந்த உடனே கரையுது. ஆனா இந்த ஜவ்வரிசி குட்டி குட்டியா விழும்ல, அந்த மாதிரி விழுது. இல்லைன்னா நம்ம தெர்மோகோல்ல பிச்சு பிச்சு போட்டோம்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல, அப்படிதான் பெஞ்சிட்டு இருக்கு மழை. விதவிதமா பனிய எக்ஸ்ப்ளோர் பண்றேன் நானு. என்னைய கொஞ்ச நேரம் இது வெளியில நடமாட விட மாட்டேங்குதுப்பா இன்னைக்கு. இந்த ஓல்ட் டவுன் ஆக்சுவலா பெருசா இருக்கு. நான் என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டேன். இது பெரிய பேலஸ் மாதிரி எல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள நடந்து வந்தா இந்த கிராக்கோல பார்த்த மாதிரிதான். கிராக்கோல ஒரு காசல் இருந்துச்சு, அந்த மாதிரிதான் இங்கேயுமே இருக்கு. இது கூட பேலஸா இருக்குமோ, பார்க்கணும். சுத்தி 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 நடந்தாதான் தெரியுது எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டுன்னு. ஸ்னோ வேற பாருங்க. செங்கல்லாலான கோட்டை, சுற்றுச்சுவர் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில். என்னோட சிங்கிங் அப்படிதான் இருக்கும், பயந்துராதீங்க. எதிர்பார்த்ததை விட பெரிய பெரிய ஓல்ட் டவுனா இருக்கு. ரொம்ப நேரமா உள்ள புகுந்து நடந்துட்டு இருக்கேன். குட், நடப்பது நல்லது. ஆக்சுவலா நான் ஆபீஸ் போற அன்னைக்கும் இந்த மாதிரி ட்ரிப் வந்தா தவிர மத்த நாள்ல நடக்கிறதே இல்லை. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்து மத்த நாளுக்கு ஆனதெல்லாம் சேர்த்து பேலன்ஸ் பண்றேன். நல்லா இருக்கு வீடுகள். இங்க பாத்தீங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் நேம் மகாராணி. நான் கூட மகாராணிங்கிறது எப்படா இங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஆமா, மகாராணி தமிழ் கடையா இருக்குமோ. இதுதான் ஓல்ட் டவுனுடைய மாதிரி வடிவம். கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆஃப் தி கேபிட்டல் சிட்டி ஆஃப் வார்சா. செம்மையா இருக்கு, இவ்ளோ பெருசா இருக்கு.
இனிஷியலா நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டேன். பெரிய இடம். சினிமேட்டிக் வியூல நல்லா இருக்கா? இப்ப இருக்கிற பிளேஸ் வந்து ஓல்ட் டவுன்ல ஒரு பார்ட் ரயனட் நோவேகோ மியாஸ்டா. இது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப பெரிய இடம் தான். ஒரு நாள் வந்து இந்த ஓல்ட் டவுனை ரவுண்ட் அடிக்கவே சரியா போகும்னு நினைக்கிறேன். ஒரு 4 hours. நான் 11 o'clock இங்க வந்தேனா, இன்னமும் நடந்துட்டு இருக்கேன் இங்கேயே. ஒரு half dayல இருந்து 1 day இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் பொறுமையா. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு நடந்தோம் தான். இங்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, சவனீர் ஷாப்ஸ் இருக்கு. ஸ்கின் கேர் இன்ஸ்டிடியூட் ஆமா இங்க இருக்கு. நைஸ். ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட். ரூம்ல இருந்தா ஓவர் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி வெளியே வர்றது ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. மாசத்துக்கு ஒரு முறை. முயல் வெல்கம் போர்டு வச்சிட்டு இருக்கு முயல். பியூட்டிஃபுல் சிட்டி, பியூட்டிஃபுல் சிட்டி. அங்கங்க சர்ச் இருக்கு. எல்லா சர்ச்சும் ஒரு மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லா கோவிலும் எப்படி ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரிதான். நான் கூகுள் மேப் எதுவுமே யூஸ் பண்ணாம கால் போன போக்கிலே கண் போகலாமா அப்படிங்கிற மாதிரிதான் கால் போன போக்குல போயிட்டு இருக்கேன். கண் போன போக்கிலே மனம் போகலாமா. திரும்பி போகும்போது கூகுள் மேப் போட்டுப்போம் எங்க போகணும்ன்ற ஒரு டெஸ்டினேஷன் தெரிஞ்சா. இப்ப அப்படியே நடக்க வேண்டியதுதான். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சிட்டில வந்து மேப் இல்லாம நடக்கிறது. ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. ஒரு 13 கண்ட்ரி டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் 13 கண்ட்ரில ஒரு 17 சிட்டி 17 ட்ரிப் போயிருக்கேன். இப்பெல்லாம் பயமே இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு இருந்த பயம் ஜெர்மனி பெர்லின்ல பயந்து பயந்து ஏன்டா வந்தோம் எதுக்குடா வந்தோன்ற அப்படி இருந்த நாகவேணி போன வருஷம் இதே டைம்ல. இந்த வருஷம் என்ன நடந்தாலும் நான் வந்து என்ன பாத்துப்பேன், போக வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன், இன்டர்நெட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இன்டர்நெட்டும் மொபைலும் இருந்தா யூரோப்ல எங்க வேணாலும் சுத்திக்கலாம். பாதுகாப்பான கண்ட்ரி. சில கண்ட்ரி எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அதுவும் நம்ம தான் பார்க்கணும். நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில். போல்ஸ்கா ஒரு பீரியட்ஸ்ல இருக்கிற பொண்ணுக்கு கூட இவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் வருமான்னு தெரியல. இந்த போலாண்டு வெதர் அவ்வளோ ஸ்விங் ஆயிட்டு இருக்கு. போலாண்டுல பர்டிகுலர்லி இந்த வார்சா. ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது காலங்காத்தால சரியான குளிர், கொஞ்சம் வெயில் வந்தது. அடுத்து பனி, செம்மையா பனி. 1 hourல மறுபடியும் வெயில் அடிச்சது.
10 நிமிஷத்துல மறுபடியும் பனி பொழிஞ்சது. இப்ப பாருங்க வெயில். என்னடா வெதர் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் இன்னமும் இந்த ஓல்ட் டவுன்ல தான் நடந்துட்டு இருக்கேன். இங்க ஒரு கோட்டை வாயில் மாதிரி தெரியுது. ஆனா என் முகம் பளிச்சுன்னு தெரியுது வெயிலுக்கு. பனிமலையில் நனைந்து வெயிலில் காய்ந்து அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு டே. இந்த அளவுக்கு மூட் ஸ்விங்கான டேவை நான் பார்த்ததே இல்லை 1 இயர்ல. மியூசியம் ஆஃப் வார்சா டி பார்பிகன். இங்க ஒருத்தர் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு சூப்பரா ரியலிஸ்டிக்கா. வெயிலுக்கு என்னுடைய ஹேர் ரெட் கலர் எப்படி தெரியுது, செம்மையா இருக்குல்ல. இந்த வியூ நல்லா இருக்கு. பாருங்க மதில் சுவர். இந்த பக்கம் குட்டியா ஒரு பாத்வே மாதிரி இருக்கு. இங்கேயும் எல்லாரும் நடக்கிறாங்க. நம்மளும் நடந்து பார்ப்போம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நாங்க. It's a beautiful city. Old town of Warsaw. மறுபடியும் பாடுறா. எத்தனை பாடுறா. மறுபடியும் வந்து ஸ்னோ வருது. அழகா இருக்கு இந்த இடம். கலர்ஃபுல்லா கியூட் பியூட்டிஃபுல் வாட்எவர். நம்மளை வச்சு செய்யறதுக்குன்னே இன்னைக்கு வெதர் முடிவு பண்ணிடுச்சு. ஜவ்வரிசி பனிமலை பொழியுது. ஸ்னோ அக்கா கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க. ஸ்னோ அக்கா இப்படி விட்டு விட்டு வந்து பண்ணா இந்த பிள்ளை என்ன பண்றது?